Hi guys, so welcome back to my YouTube channel. ஸோ இந்த டைம் வந்து இன்னைக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ தான் நான் காமிக்க போகிறேன். என்னோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்காக நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ அதையே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போட்டால் என்னன்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இது ஒரு சிம்பிள் கெட் ரெடி வித் மீ. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு சுடிதார் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் என்னோட அம்மா வந்து இல்லை நீ சாரீ தான் கட்டிட்டு போகணும், அப்புறம் எதுக்கு சாரீலாம் வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள் சாரீ with simple makeup look da paaka porom. Let's quickly get into the video. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் என்னோட வாய்ஸ் கேட்கலன்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே தெரியல, மேபி நான் எடிட் பண்ணும்போது வாய்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டேனா இல்லையான்றது. மேபி இந்த டைம் நான் கொஞ்சம் சவுண்டாக பேச ட்ரை பண்ணுறேன். இந்த சாரீ தான் நான் ஸ்டைல் பண்ண போகிறேன். இது ஒரு மினிமல் சாரீ, இந்த கலம்காரி சாரின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஒரு சாரீ, பட் ஒரு ஃப்ளாரல் பிரிண்ட்ல இருக்கும். பிகாஸ் எனக்கு இப்போதைக்கு ஹெவியாலாம் ஸ்டைல் பண்ண வந்து ஒரு மூடுமே இல்லை. ஸோ அதனால வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சாரீல என்னோட பிளவுஸ் மட்டும் நான் கொஞ்சம் ஹெவியாக ஸ்டைல் பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். இதோட பிளவுஸ் இல்லை, இதோட பிளவுஸ் இன்னும் ஸ்டிச் பண்ணல என்னோட டைலர். ஸோ அதனால இதுக்கு கான்ட்ராஸ்டா எதனா போடலான்னு சொல்லி நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் அந்த பிளவுஸ். ஒரு பெயிண்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். இதுவுமே ஒரு கலம்காரி பிரிண்டட் பிளவுஸ் தான். இது வந்து நான் லாஸ்ட் டைம் ஸ்டைல் பஜார் போனப்போ அங்கேருந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதோட ரேட்டே வந்து 1800 சம்திங். இது ஆக்சுவலாக ரெடிமேட் பிளவுஸ் தான். நான் எனக்கு ஏற்ற மாதிரி என்னோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். அதுலேயுமே ஒரு கலம்காரி பிரிண்ட் இருக்கு. ஸோ இதுலேயுமே இருக்கு. ஸோ ரெண்டுமே கான்ட்ராஸ்டாக மேட்ச் ஆகும்னு யோசிச்சு வச்சிருக்கேன். லெட்ஸ் சி. ஸோ இன்னைக்கு மேக்கப் வந்து ஒரு மினிமல் மேக்கப் லுக், பட் ஐஸ் மட்டும் கொஞ்சம் பாப்பப்பாக பண்ணி இது பண்ணலான்னு. ஏன்னா சாரியே ரொம்ப சிம்பிள். ஸோ எப்பயுமே இல்லாமல் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். சத்தியமாக எனக்கு தெரியல அது எப்படி வரும்னுட்டு. பட் அதுக்கு முன்னாடி வந்து என்னோட ஸ்கின்னை வந்து நான் ப்ரெப் பண்ணி அஸ் யூஷுவல் இதுதான். இந்த ப்ராடக்ட் தான் இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வாட்டர், ஜஸ்ட் ஒரு வாட்டர் தான், தெர்மல் வாட்டர். உங்கள் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் நீங்கள் டெஃபினெட்லாம் இது ட்ரை பண்ண. நெக்ஸ்ட் வந்து இந்த சிரம் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இது ஹைலரானிக் ஆசிட் சிரம், பெப்டைட், லைக் மல்டி பெப்டைல். ஸோ பிகாஸ் எனக்கு என்னோட பேஸ் வந்து ரொம்ப நல்லா வேணும், அப்போ தான் என்னோட மேக்கப்பும் எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி வரும். என்னோட பேஸை வந்து நான் கொஞ்சம் நல்லா க்ளாஸியாக வச்சுக்கணுன்றதுக்காக நல்லா ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால நான் எல்லாமே ஒரு ஹைட்ரேட்டிங் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருந்தேன் என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் சரியில்லை, நான் இங்கே பிம்பிள்லாம் இங்கே வருதுன்னுட்டு. பட் இந்த டைம் அது எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த கொஞ்சம் லைட்டாக மார்க் மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் நான் சரியாக தண்ணி குடிக்காததுனால தான் என்னோட ஸ்கின் வந்து அப்படிலாம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஒரு பெரிய பாட்டில், 2 லிட்டர் பாட்டில் வாங்கி அதுதான் ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போகிறது. கம்பல்சரி ஒரு 3 லிட்டர். ஆக்சுவலாக என்னோட டாக்டர் 4 லிட்டர் நீ குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது என்னால் முடியல, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 3 லிட்டர் ஆச்சு குடிப்போம். இது குடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல சேஞ்சஸ். அதுவும் அந்த பாட்டிலில் வந்து கரெக்டாக அந்த டைமிங்லாம் போட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் மிஸ் பண்ணால் கூட என்னோட கொலீக் சொல்லுவாங்க, ஏய் தண்ணி குடிக்கல பேர் குடி அப்படின்ட்டு. ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது ட்ராக் பண்ணுறதுக்கு எல்லாமே. இது வந்து இந்த டாட் அண்ட் கீ, இதுதான் என்னோட ரீசன்ட் ஃபேவரட். செரமைட் டாட் அண்ட் கீ மாய்ஸ்சரைசர். இதுதான் அந்த பாட்டில். நான் ஆல்ரெடி வந்து நேற்று இது பண்ணி வச்சுருந்ததில் ஆஃப் குடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது எந்த விதமான ப்ரொமோஷனும் இல்லை, பட் இது கொஞ்சம் நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது. நீங்களும் என்ன மாதிரி இந்த தண்ணி குடிக்கலாம் மறந்துடுவீங்க, தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டிங்கன்னா இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. 2 லிட்டர்ஸ் இதே தான் நான் ஆஃபீஸ்க்கும் கேரி பண்ணிட்டு போகிறேன். பிகாஸ் நான் ஆஃபீஸ்க்கு இதுக்கு முன்னாடி சின்ன பாட்டில் எடுத்துகிட்டு போவேன். சத்தியமாக அதையே நான் காலி பண்ண மாட்டேன். இப்போ வந்து குவிக்காக நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். நான் குவிக்காக சாரீ கட்டிட்டேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்த சாரீ கட்ட ரொம்ப ஈஸி. சாரியோட இந்த பிளவுஸ் மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஹேண்ட் பெயிண்டட் ஒன். ஆக்சுவலாக இது நிறைய பட்டு சாரீ, நிறைய சாரீஸ் கூட நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம் இந்த கலரே. ஸோ அதை யோசிச்சு தான் நான் இது வாங்கினேனே. இயரிங் மட்டும் இப்போ போட்டுட்டேன். ஸோ லாஸ்ட்டாக நெக் செயின் போட்டுக்கலான்ட்டு இப்போ குவிக்காக மேக்கப் போட ஆரம்பிச்சிடலாம். பிகாஸ் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. இதுதான் ஆக்சுவலாக இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு கைக்கு வந்துச்சு.
இது நான் ChatGPT யூஸ் பண்ணி என்னோட ஷேடை கரெக்டாக கண்டுபிடிச்சேன். நான் கூட சொதப்பிரும்னு நினச்சேன், பட் இது ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. என்னோட பர்ஃபெக்ட் ஷேட் ஈவன் நான் கடைக்கு போய் வாங்கியிருந்தா கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நான் வாங்கியிருப்பேனான்னு தெரியல. ஸோ இது ஆல்ரெடி ஒரு வைரலான ஒரு ப்ராடக்ட் தான், பட் ஸ்டில் நான் இப்போ தான் இதை யூஸே பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு ஸ்கின் ஃபினிஷ் வேணும், பட் அட் த சேம் டைம் ஒரு மீடியம் கவரேஜ் வேணும்னா டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை திஸ். நான் ஏன் இவ்வளோ வேகமாக பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வேற இன்ஸ்டாகிராமுக்காக ஒரு ஷூட் எடுக்கணும் ஒரு பிராண்டுக்கு. ஸோ எனக்கு நாளைக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ அதனால் இன்றைக்கே முடிச்சிடலான்ட்டு வேகமாக எல்லாத்தையும் பண்ணால் இப்படி தான் ஆகும்னு நினைக்கிறேன். நான் போட்டிருக்கேன், பட் ஆனால் போட்டிருக்க மாதிரியே தெரியல. ஒரு ஸ்கின் ஃபினிஷ்ட், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஜஸ்ட் ஒரு கவரேஜ் தான் கொடுக்குது. வந்து இந்த லிப் டிண்ட் ப்ரோ NYXோடது. பிகாஸ் இது ஏன்னா நம்ம கடைசியாக இது ரிமூவ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு டிண்ட் லுக் கொடுக்கும் லிப்ஸுக்கு. அதனாலே நான் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். அதுவும் நம்ம ரொம்ப நேரம் விட்டோன்னா நம்ம லிப்ஸே பிங்கிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஐஸுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா பாப்பப்பாக கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். லைக் ஒரு நல்லா டிஃபைன் பண்ணி கொஞ்சம் கலராக யூஸ் பண்ணி, பட் எப்படி வரும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. லெட்ஸ் see. ஸோ நான் வந்து இந்த ஒரு நியூட் ஷேட் தான் பேஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த பேஸ் வந்து எல்லாத்துக்கூடமே செட் ஆகும். இதான் ஒரு நல்ல நியூட் பிங்க் ஷேட் இது. ஸோ எல்லா பேஸுக்குமே இது பர்ஃபெக்டாக செட் ஆகும். வந்து இந்த காஜல் பயங்கர வேண்டாம், இன்னும் பிங்க் கலர்லலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான்ட்டு. இது நான் வாங்கி இது வரைக்கும் அவ்வளோவா யூஸே பண்ணதில்லை, பட் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஐலைனர் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்மச் பண்ணிடலான்ட்டு. தெரியுதான்னு தெரியல, பிகாஸ் என்னோட ப்ளவுஸ்லேயுமே பிங்க் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நான் பிங்க் பேஸாக வச்சு தான் எல்லாத்தையுமே பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். பட் இப்படியே கிடையாது, நம்ம ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுவோம். கையை வச்சே ஸ்மச் பண்ணிக்கலாம், பிகாஸ் எனக்கு ப்ரெஷ்ஷை விட கை தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பிங்க் ஷேட் தான் எனக்கு வேணும், அது வந்து என்னோட ஐ பேலட்டில் இல்லை. ஸோ அதனால இந்த காஜல் இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட டபுள் கலர் காஜல் நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்கூடையுமே பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு காஜல் தான். இதோட பேர் எனக்கு தெரியல. ஹாலோகிராஃபிக் ஐலைனர். ஸோ இது வந்து ஒரு ப்ளூ ஷேடில் இருக்கும், லைக் ப்ளூ வயலட் அது மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் மேலே ட்ராப் பண்ணிட போகிறேன். இதோட ஒன்லி ட்ராபேக் என்னன்னா, இதை நம்ம சரியாக யூஸ் பண்ணலன்னா அந்த காஜல் வந்து உடஞ்சிடுது. ஓகே பாருங்க, இது உடஞ்சிருச்சு. இதே தான் இதோட ப்ராப்ளம். இப்போ வந்து நான் இதை ஸ்மட்ச்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் இங்கே மட்டும் லைட்டாக வந்து ஒரு பிங்க் ஷிம்மரி ஷேட் கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். முன்னாடி நான் காஜல் யூஸ் பண்ணிடுறேன். நான் பிளாக் காஜல் தான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன், பிகாஸ் ப்ரௌனை விட பிளாக் தான் வந்து இதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்பர் இதுலேயுமே லோவர் ஐலைட் ரெண்டுத்துலையுமே கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து இட்ஸ் ஃப்ரம் ஹிபா. இது ஆக்சுவலாக நல்ல ஒரு டார்க் ஷேட் காஜல் கொடுக்கும். லைக் நம்ம ஐலைட்டில் வச்சு கீழெல்லாம் வந்துடாது. எவ்வளோ அப்படியே டிஃபைன் பண்ணி என்னோட ஐயே ரொம்ப அழகாக காமிக்குதுடா. ஆக்சுவலாக எனக்கு இந்த சாரீ கட்டியிருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்களும் என் கொதிக்கும் லாஸ்ட் டைம் பேசிகிட்டு இருந்தோம், இனிமேல் நம்ம அடிக்கடி சாரீ கட்டிட்டு வரணும், நம்ம எதனா ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் சாரீ கட்டிட்டு வரோம் ஆஃபீஸ்க்கு. ஸோ இனிமேல் அடிக்கடி நம்ம சாரீ கட்டிட்டு வரலாம் சொல்லி யோசிச்சு வச்சுருக்கோம். என்னோட நல்லா ஒரு பிக்காக ஆயிடுச்சு என்னோட ஐஸே. எனக்கு இப்போ இந்த பேலட்டில் வந்து நைக்காவோடது. ஸோ இது வந்து எல்லாமே நியூட் ஷேட். இதில் லைட்டாக இது வந்து ஒரு ரொம்ப பிங்க் கிடையாது, பட் நல்ல ஒரு ஷேடில் இருக்குது. ஸோ அதனால் இது ஜஸ்ட் கையில் எடுத்து இங்கே மட்டும் மிடில் மட்டும் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எதனா ஒரு பிக் ஃபங்க்ஷன், என்னோட பிக் ஃபங்க்ஷனுக்கு நானாகவே மேக்கப் போடணுன்ட்டு. தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் மிடில் மட்டும் கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஐ மேக்கப்பே.
வாவ், நானவே சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட லேஷஸை நான் கேர்ள் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் லேஷஸை கேர்ள் பண்ணிவிட்டு நீங்கள் மஸ்காரா போட்டிங்கன்னா அதோட லுக்கே தனி லுக்கு கிடைக்கும். இன்னைக்கு வந்து அந்த நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மேப்ளின் போக போகிறது கிடையாது. பிகாஸ் மேப்ளின் வந்து அது ரொம்ப எக்ஸ்டென்ஷன் மாதிரி காமிக்கும். எனக்கு ஒரு செட்டிலாக இருந்தால் போதும். பிகாஸ் என்னோட ஐஷேடோ தான் எனக்கு பாப்பப்பாக காமிக்கணும். ஸோ அதனால் இந்த ஸ்டெல்லா காஸ்மெட்டிக்ஸோட ஐலைனர் இதை நான் ஒரு டைம் போனப்போ வாங்கினேன் நைக்காவில். நம்ம லேஷஸை வந்து லிஃப்ட் பண்ணி காமிக்கும். லைக் ஓவர் டூ பண்ணிடாது, பட் அட் த சேம் டைம் லிஃப்ட் பண்ணி அழகாக ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஐயோ வேர்ட்ஸ்லாம் மறந்து போயிடுது, நல்ல ஒரு திக்கான லேஷஸ் மாதிரி காமிக்கும். அதுதான் எனக்கு தேவை. கீழேயுமே அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே கொடுக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கே கீழெல்லாம் ஸ்மஜ் ஆயிருமான்ட்டு. லைக் மீடியமாக அழகாக காமிக்குது. ஐப்ரோஸ் பண்ணவே நான் மறந்துட்டேன். ஸோ இது நான் ரீசெண்டாக வாங்கின ஒரு ஜெல். ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பேலட் வந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஜெல் இது வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஒரு 2000 சம்திங் அப்படி வந்துச்சு. பட் இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அதனால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சீரியஸாகவே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக தான் இருக்குது. பிகாஸ் நான் எவ்ரிடே ஆஃபீஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம கொஞ்சமாக எடுத்தாவே போதும், நிறையெல்லாம் தேவையே இல்லை. பார்ட் மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஃபில் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 8 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட ஐப்ரோஸ் நான் வந்து பார்லரில் பண்ணுறதே கிடையாது. பிகாஸ் நான் ஒவ்வொரு வாட்டியும் போனாலுமே அவங்க ஒவ்வொரு வாட்டியும் அதை சொதப்பி விட்டுடுறாங்க. கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் புரியும். நம்ம அழகாக வளர்த்துட்டு நம்ம அழகாக ஒரு ஷேப்போட போகும். அவங்க வந்து அந்த ஷேப்பை மாற்றிட்டு இதுதான் மேடம் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப்புன்னு சொல்லி விட்டுடுறாங்க. இல்லை நம்மளே ஒரு பர்சனை வந்து நல்லா பண்ணுற பர்சனை பண்ணால் அவங்கள வேற பிரான்ச்சுக்கு மாற்றி விட்டுடுறாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. பூங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஷேப் மட்டும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. ஐப்ரோஸ் பண்ணாதான் நம்மளோட ஃபேஸே ரொம்ப அழகாக காமிக்குது, ஐப்ரோ ஃபில் பண்ணாதான். ஸோ அதே மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்பூலி மாதிரி இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் மேலே கோம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபில் பண்ணிங்கன்னா லைக் அது பண்ண மாதிரியே இருக்காது, ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும் உங்கள் ஐப்ரோக்கு. அதே மாதிரி எப்பவுமே வந்து ஐப்ரோஸ் பண்ணும்போது நான் ரொம்ப முன்னாடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்லி பார்த்துருக்கேன். அப்பத்துலேருந்து நான் அதுதான் ஃபாலோ பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த இடம் இந்த பிகினிங்கை மட்டும் நம்ம எப்பவுமே ஃபில் பண்ணவோ இல்லை எதுவுமே பண்ணவோ கூடாது. ஜஸ்ட் நம்ம அதை ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து அதை அப்படியே கூட விட்டுடலாம். ஸோ இந்த இதில் இருந்து தான் நம்ம ஃபில் பண்ணணும். பிகாஸ் அப்படி பண்ணோன்னா நம்ம ஐப்ரோஸ் பண்ண மாதிரியே இருக்காது. இந்த சில பேர் பண்ணாங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும், அப்படிலாம் இருக்காது. ஸோ நல்லா இருக்கும். கடைசியாக ஃபைனலாக வந்து ஜஸ்ட் அதை வச்சு ஒரு ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லாமே ஒன்றா ஆகிடும். இது எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இது ஜஸ்ட் அந்த பிளேஸ்லேயே இருக்குது, மூவ்லாம் ஆகலை. ஹோல் டேவுமே நான் ஆஃபீஸில் நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஐ மீன் எவ்ரிடே. ஸோ அப்படியே அதே பிளேஸ்லேயே இருக்கு. ஜஸ்ட் அதெல்லாம் மூவ் ஆகி ஸ்மஜ் ஆகி அப்படிலாம் எதுவுமே ஆகலை. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இது ஒரு நல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. பட் நான் ஐப்ரோ போட்டிருக்கேனான்னு கேட்டால் அந்த அளவுக்கு தெரியல, பட் போட்டிருக்கேன். என்னோட ஃபேவரட் ப்ளஷ் ஆல்மோஸ்ட் ஓவர் இருக்கு. கொஞ்சம் இருக்கா, இவ்வளோ இருக்கா, பரவாயில்லையே. நான் கூட அது காலி ஆயிடுச்சோன்னு நினச்சி லூசு மாதிரி வாங்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, பட் இது ஒர்த். இதை நான் ஆல்மோஸ்ட் நான் வாங்கினதுலேருந்து இதை நான் டெய்லியும் எவ்ரிடே ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். ப்ளஷ் போட்டிருக்கமானே தெரியாது. சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஆக்சுவலாக அதோட மணிக்கு ஒர்த்துன்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம், அது எவ்வளோ ரேட்டாக இருந்தால் கூட. அதில் ஒன்று இந்த பிக்ஸியோடது. இப்போ வந்து அந்த ஃபவுண்டேஷனும் எனக்கு கூட சேர்ந்துருச்சு. ஜஸ்ட் கையை வச்சு ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிடலாம். அதான் நம்மளுக்கு அது ஒரு நல்ல ஸ்கின் ஃபினிஷ் கிடைக்கும், நல்ல க்ளோ கிடைக்குதா. ஸோ நான் ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நான் ஹைலைட்டருமே அவ்வளோவா நிறைய அவுட்ஃபிட்க்கு நிறைய ஸ்டைலிங்க்கெலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன்.
ஸோ இன்றைக்கி நான் யூஸ்லாம் பண்ண போட்டுக்கல பிகாஸ் அது ரொம்ப ஓவராக ஆக்கிரும், எனக்கு அது பிடிக்காது. இதுலேயே ஒரு நல்ல ஒரு டிண்ட் கிடைக்கும் போது இதுவே ஹேர் கேர்லே பண்ணல, பட் என்னோட ஹேர் கேர்ல் பண்ண மாதிரி காமிக்குது. வைப் இந்த லிப் டிண்ட்டை வைப் பண்ணிக்கலாம். சி, இதுவே லிப்ஸ்டிக் மாதிரி அழகா இருக்குப்பா. ஷேட் ஆக்சுவலாக பிளஷ் ரஷ். ஆக்சுவலாக இது வந்து நான் வாங்கணும்னு நினச்ச ஷேட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்துச்சு எல்லாத்துலேயுமே, மிந்த்ரா, அமேசான், நைக்கால. ஸோ இது ஒன்று தான் இருந்துச்சு, சரி வாங்கி ட்ரை பண்ணணும்னு பண்ணேன். பட் இதுவே நல்லா இருக்கு. வந்து லிப்ஸ்டிக் ஆக்சுவலாக வந்து நான் வந்து இந்த ஜெஃப்ரி ஸ்டாரோட யூஸ் பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். பட் இது ஒரு நல்ல பிங்க் ஷேட். அண்ட் அப்படி இல்லைன்னா இந்த லாரியலோட வர்த் இட் மீடியம், இது வந்து ஒரு நல்ல ஒரு நியூட் பிங்க் ஷேடு. பட் எனக்கு இப்போ ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, இது போகலாமா இது போகலாமான்னு. இதுனா கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இதுனா கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நான் இதே போய்க்கிறேன் பிகாஸ் இது ஒரு நல்ல என்னோட லிப்ஸை வந்து நல்ல ஒரு பிங்கிஷ் நியூடாக காமிக்கும். ஸோ ஐலைனர் போட்டு ஐலைனர் பாருங்க, லிப் லைனர் போட்டு டிஃபைன் பண்ணிடலாம். இதுவே நல்லா இருக்கு, இந்த லிப் டிண்டோட ஸ்டெயினே நல்லா இருக்கு. இது வந்து என்னோட ஃபேவரட் ஷேட், ஒரு நியூட் ஷேட். சட்டில்டா இருக்கணும், அதனால நான் வந்து நல்லா இந்த ஷேடே போயிட்டேன். இந்த லுக்குக்கே காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கு. நல்லா இது மாதிரி எதனா பண்ணாதான் லூசி மாதிரி அழகா இருக்கு. செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கிறதுக்குள்ளே நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவேன். இந்த செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போதுக்கு ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும்னு வச்சிடலாம். பிகாஸ் இல்லைன்னா அது ரொம்ப ஸ்வெட்டியாக ஃபீல் ஆகும். அது பொட்டு வந்து பிங்க் கலர், இந்த பிளெயின் பொட்டு. எனக்கு எப்பவுமே இந்த பிளெயின், நான் எவ்வளோ பொட்டு வாங்கினாலுமே சரி, எனக்கு இந்த பிளெயின் பொட்டு தான் ரொம்ப பிடிக்கும். இந்த குட்டியாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பட் இது வந்து ஒரு நீங்கள் நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்லேயே வாங்குங்க, பிகாஸ் அதுதான் நல்லா இருக்கும் குவாலிட்டியோட. இது மாதிரி பாக்ஸில் இருக்கும், ஜஸ்ட் ஒரு 3 rupees தான் இதோட ரேட்டே. இதில் நிறைய சைஸஸ் இருக்கும், எனக்கு இதுதான் ஸ்டார்டிங் சைஸ். ஸோ பிங்க் இருக்கிறதுனால நான் பிங்க்குக்கே போயிட்டேன். இது வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கினேன். சம்திங் துலா, எனக்கு தெரியல அதோட ஃபுல் நேம், பட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவங்கக்கிட்ட இது மாதிரி கெம்பு கல் வச்சு இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் அவங்கக்கிட்ட அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். இந்த இயரிங்ஸ் பாருங்கள், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குல்ல, ஒரு கெம்பு கல் வச்சு. பிகாஸ் சாரியும் சிம்பிள், லைக் ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக டிசைன் வச்சுருக்கு. ஸோ இந்த லுக்கே நல்லாயிருக்கு. ஸோ இந்த பேர்ல் வச்சு இந்த ஒரு கெம்புக்கல் என்னோட சாரீக்கு, என்னோட ப்ளவுஸ்க்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி. என்னோட ஹேர், மேக்கப், ஜுவல்லரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ஹேண்ட் வந்து நான் இப்படி தான் சிம்பிளாக வச்சுக்க போகிறேன். இந்த நெயில்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஹேண்டே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இனிமேட்டு அடிக்கடி நெயில்ஸ் இது மாதிரி ஸ்டிக் ஆன் நெயில்ஸ், லைக் கடைக்கெலாம் போய் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டிக் ஆன் நெயில்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதுவே ஆல்மோஸ்ட் எனக்கு 1 week கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னுமே நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோட ஹேர், கேர்ள் பண்ண ஹேர். த ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த அளவுக்கு கேர்ள் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் மேக் மீ ப்ளோல்டு அந்த கேர்லர் வச்சு தான் நான் ஸ்டைல் பண்ணேன். பட் நான் ஷூட் பண்ணல, பிகாஸ் நான் இன்ஸ்டாகிராம் ஷூட் பண்ணதுனால ஹேர் ஸ்டைல் எதனா பண்ணலான் இருக்கேன். லைக் ஹேர் ஸ்டைல் மீன்ஸ் இதை இப்படியே விட்டுறதோட ஜஸ்ட் இங்கே ஒரு ரோல் பண்ணி இங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் நான் இது எப்படி கேர்ள் பண்ணேன்ட்டு உங்களுக்கு வீடியோ வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். எஸ், எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, எல்லாத்தோட டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த டைம் வந்து நான் ஷேட் நேமோடு கொடுக்குறேன், பிகாஸ் நான் லிங்க் ஆட் பண்ணும்போது அது ஷேட் மாறிடுதான்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணி இந்த லிப்ஸ்டிக் ஷேட் வேறு காமிக்குது, பட் நீங்கள் சொன்னது வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதனால் நான் எல்லாத்தோட ஷேட் நேமுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட்
உங்களுக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஐ வில் see you in the next video. Bye.